இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எனக்கு உறுதியா தெரியும், உண்மை இது இல்ல. நீ சொல்லாம இருக்கிறதா உண்மை. இன்னைக்கும் நீ என்ன காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ ராதிகா கிட்ட போகணும். ஒருவேளை அந்த மானஸ் கண்ணு முழிச்சுட்டான்னா, அவ ராதிகா முன்னாடி ஏடா கூடமா ஏதாவது பேசி வச்சுட்டா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். அந்த ஊருண்ட கண் முழிச்சு ஏதாவது உளறதுக்குள்ள நான் போய் அவகிட்ட ஏதாவது பேசி சமாளிக்கணும். ராதிகா முன்னாடி கண்ணீர் வடிச்சுதான் ஆகணும். நீங்க ஏதாவது பேசுனீங்களா? கூப்பிட்டீங்களா? நீங்க பேசுனீங்களான்னு நான் கேட்டேன். இல்லையே, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. எலெக்ஷன் வருதுல்ல, இப்போ புதுசா ஒரு நடிகர் நிக்கிறார்ல, அவருக்கு ஓட்டு போடலாமான்னு யோசிக்கிறேன். சிஸ்டர், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொஞ்சம் இது கழட்டி விடுங்க. ரொம்ப நேரம் ஆச்சுல, டயர்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ட்ரிப்ஸை நீங்க முழுசா கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். என்னால இப்ப இதை கழட்ட முடியாது. ஐயோ சிஸ்டர், ஆக்சுவலி இது ரொம்ப தப்பு இல்லையா? நான் அதான் இப்போ நல்லா பெட்டரா இருக்கேன்ல. ஒரு 50 ml எனக்கு போதுன்னும் போது, அது எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ பெரிய பாட்டில் மாட்டி வச்சிருக்கீங்க? அதுவும் இல்லாம சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கல. இல்ல சிஸ்டர், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு பசிக்குதா இல்லையா, சாப்பிட்டியா, எதுவுமே கேட்கல. எனக்கு சாப்பிடல அப்படின்னா மண்டை குழம்பி அப்படியே மூளை வெடிச்சிடும். இதை கழிச்சிடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, இப்போ நீங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் டாக்டரையும் அப்புறம் உங்க வைஃபையும் கூப்பிட வேண்டியது இருக்கும். கோவப்படுறீங்களா? அது சரிங்க. அதுக்கு எதுக்காக நீங்க என் ஒய்ஃபெல்லாம் கூப்பிடணும்? நான் தப்பா எதுவும் சொல்லு. நான் சும்மா ஏதோ என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ட்ரிப் ஏத்திட்டு இருக்கீங்க, போர் அடிச்சது, அதனால தான். சரி, உங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிக்கலாம், விட்டுறேன், போங்க. நான் படுத்துக்கிறேன். ஒரு பேஷண்டால ஹாஸ்பிட்டல்ல விளையாட கூட முடியலையப்பா. சும்மா ஜோக்கு தானங்க பண்ணேன். அட, பாட்டில் என்ன முடிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்குமே. ஐ மீன், நான் எனக்கு இப்போ ஃபுல் எனர்ஜி இருக்கும், உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல, அதான். இன்னொரு பாட்டில் ஏத்துறீங்களா? இல்ல, பாதிக்கிட்டே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி காலியாச்சு? நீங்க அந்த சலைனை கீழே கொட்டிட்டீங்களா? நானா? நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க. என்ன சிஸ்டர், விளையாடுறீங்களா? ஏதோ நான் எடுத்து உறிஞ்சு குடிச்ச மாதிரியே பேசுறீங்க. நான் என்னங்க பண்ணேன்? எங்க உங்க முன்னாடி தானே இங்க பைப் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க நிக்கிறீங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, கழட்டுங்க முதல்ல இது உரி விடுங்க. என்னால முடியாது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கழட்டுங்க. இப்ப நீங்க கழட்டுறீங்களா, நான் பிச்சு போட்டுமா? நான் கழட்டிடுவோம் சொல்லிட்டேன்.
யுவன், என்ன சார்? ஓய் ஓய், உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கல, நான் உங்க மம்மி கிட்ட பேசுறேன், உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓய், 3, 2, 1 go. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நீ இருக்கல மானஸ், நீ என்னோட பையன், நீ ஏன் பையன். இப்பதான் எனக்கு புரியுது உன் கூட ஏன் எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆச்சுன்னு. எப்ப நீ என் முன்னாடி வரியோ, எப்பெல்லாம் என்னை கட்டி பிடிக்கிறியோ, அப்பெல்லாம் நீ என் சொந்தம்னு தோணுச்சு. நீ என் வாழ்க்கையோட ஒரு அங்கோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட இருப்புக்கே நீதாண்டா காரணம். நீ கஷ்டத்துல இருந்ததை பார்க்கும்போது ஏன் மனசு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு இப்பதான் புரியுது. இப்பதான் எனக்கு புரியுது நீ ஸ்கூல்ல இருந்தப்போ என் நிலைமை ஏன் மோசமாச்சுன்னு. மானச எனக்கு நல்லா தெரியும். அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப பயந்து போயிடுவான். இப்ப அவன் மிஸ்ஸிங், எங்க இருக்கானே தெரியல. தனியா இருக்கானா, கிட்னாப் ஆயிட்டானா, அவன் கூட இருக்கிற அந்த ஆளு எப்படிப்பட்டவன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை நினைக்கும் போது பயமா இருக்கு. ஏன்னா நீ என்னோட பையன் மானஸ். ராதா மோகனோட காதல் அடையாளம் நீ. கடவுளை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். என் பையன் கிட்ட இருந்து மானசை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. விதி எங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடுது. நான் என் பையன் கிட்ட இருந்து மானசை எப்படியாவது காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு என் கனவுல கூட நான் நினைக்கல.